கர்த்தருடைய பிரசனம் மையப்படுவதாக. ஸோ இன்னைக்கு நம்ம அஹ், இப்படி இந்த நம்ம ஒரு 12 கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம அம், அதை குறித்து நம்ம பேசினோம். அது எல்லாரும் அந்த கமிட்மெண்ட் நம்ம பண்ணோம். மீட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் 12 கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் அந்த ஒவ்வொரு கமிட்மெண்ட்டை குறித்தும் வந்து நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நம்ம இந்த ஒய்ஆர்பியோட விஷன், தரிசனம் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ஆண்டவர் வந்து இந்த தரிசனத்தை குறித்து தான் இந்த கடந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். ஸோ நிறைய புதுசாக யாரையுமே கூப்பிடக்கூடாது. ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வந்து இந்த தரிசனம் தெளிவாக புரியணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நடத்துதல் வந்து ஆவியானவர் சொன்னதுனால நம்ம அதை நிறைய பேருக்கு ஓப்பன் இன்விடேஷன், இன்ஃபேக்ட் இன்விடேஷனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. ஏற்கனவே உள்ளவங்களை வந்து ஆனால் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்வைட் பண்ணோம். ஸோ அப்படி ஆண்டவரே இந்த தரிசனம்னா என்ன, இந்த ஒய்ஆர்பி வாலிபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறப்ப ஆண்டவர் வந்து இந்த 12 குவாலிட்டிஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். டைரியில் எழுதி வச்சிருந்தது ஆண்டவர் காமிச்சார். ஸோ அந்த இதை வந்து அந்த ஒரு 12 டெசிஷன்ஸாக, கமிட்மெண்ட்ஸாக வந்து இந்த மீட்டிங்கில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை தொடர்ந்து வந்து அதை குறித்து நிறைய நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த 12 செய்தியை வந்து கமிட்மெண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தலைப்பு என்ன நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, எ லவ் லைஃப் வித் கிரியேட்டர் காட், சிருஷ்டிகர்த்தரோடு ஒரு அன்பின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த கமிட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். ஐ வில் ரெகுலர்லி மீட் வித் லார்ட் அட் அ செட் டைம் ஆஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை லவ்விங் ரிலேஷன்ஷிப் டு ஹிம். இன்னும் கூட மெதுவாக வாசிக்கிறேன். ஐ வில் ரெகுலர்லி மீட் வித் லார்ட் அட் அ செட் டைம் ஆஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை லவ்விங் ரிலேஷன்ஷிப் டு ஹிம். இதில் பேசிக்கலாக நம்ம பார்த்தோம்னா, தமிழில் நான் சொல்கிறேன், நான் ஆண்டவருடன் வைத்திருக்கும் அன்பின் உறவின் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரோடு ஜெபத்தில் உறவாடுவேன். ஸோ ரெகுலராக நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேர்ம் மட்டும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அது மோர் ஆஃப் லீகலிசமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். பட் அதுவே வந்து அது ஒரு லாவா, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு கற்பனையாக மாறிடக்கூடாது. அதோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருடன் வைத்திருக்கும் அன்பின் உறவு. ஸோ த மெயின் பாயிண்ட் வந்து இந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அன்பின் உறவு, லவ்விங் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப் தான் த கோர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் ஆஃப் அன் ஒய்ஆர்பி யூத். ஒய்ஆர்பி யூத்தோட அந்த முதலாவது அர்ப்பணத்தில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு அன்போடு அந்த உறவு கொள்ளுகிற அந்த அனுபவம். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்பை குறித்து அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். இது 12 காரியங்களையும் வந்து ஒரு ஆர்ட்டாக நம்ம வந்து டிபிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 12 பேர்கிட்ட கொடுத்து இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்து வரைய சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆர்ட்டாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு பர்சன் வரைந்திருந்த பிக்சர் தான் இது. ஸோ அதோட ஆர்ட் மீனிங் என்ன அப்படின்னா, your boy sits at the feet of Jesus and spends time with him. அதோட மீனிங், ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட டைம் செலவிடுகிற ஒரு காரியம். இன்னொரு இந்த ஆர்ட்ல வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னா, the ambience is beautiful and pleasant. ஆம்பியன்ஸ்னா அந்த சுற்று சூழல், அவன் ரொம்ப அழகான ஒரு இடம். ஆண்டவரோடு முதல் மனிதன் ஆதாம் உறவாடின அந்த உறவை போல ஒரு அனுபவம். முதல் மனுஷி ஏவாள் உறவாடின அந்த அனுபவம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் சரி, ஒய்ஆர்பியில் வந்து ஆண்டவர் பேசிக்கா ஃபோக்கஸ் பண்ண சொல்றது, நம்ம இந்த இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்மோடு கூட இணைந்து நான் நடக்கணுமே அப்படின்ற ஒரு டீப் ஹங்கர் இருக்கணும். பெலவட் டீப் ஹங்கர் இருக்கணும். அடுத்ததெல்லாம் வருது.
பட் முதலாவது அடுத்ததெல்லாம் நான் சொல்றது வந்து இப்ப மிஷன்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது, ஆத்மா ஆதாயம் பண்றது இருக்குது. அதெல்லாம் அவுட் growth ஆஃப் திஸ் இன்வர்ட் growth உள்ளான ஆழமான ஒரு அனுபவத்தின் அடையாளமாக, கனிகளாக அது காணப்படும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இன்னொரு தேவனுடைய மனுஷன் வண்ணமாய் சொன்னார், கிரேட் கமிஷன் கம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பிஃபோர் த கிரேட் கமாண்ட்மெண்ட் அண்ட் கிரேட் கமிஷன். பிரதான ஆணை, பிரதான கட்டளை ரெண்டும் வேற வேற. ஸோ நம்ம மிஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம், மிஷனரி ஊழியத்தை ரொம்ப நம்ம ORPல ஃபோக்கஸ் பண்றோன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது அப்படியே அது அவுட் growth ஃபோக்கஸ் தான். பட் அதே நேரத்துல கிரேட் கமாண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, பிரதான கட்டளை ஒன்று இருக்கு, பிரதான ஆணை, பேராணை. ஸோ பிரதான கமாண்ட்மெண்ட், பிரதான கட்டளை என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். மத்தேயு 22 நம்ம எடுத்துக்கொள்ளலாம், 35-40. நியாயாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதுகிறே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமாது? பிரதான கற்பனை, பிரதான ஆணை என்ன? நீ உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கணும். பேராணை, பிரதான ஆணை, பிரதான கற்பனை. இங்கிலீஷ்ல வந்து கிரேட் கமிஷன், கிரேட் கமாண்ட்மெண்ட், ரெண்டு முக்கியம். நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவாங்க. இன்னொரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் குரூப் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவரோடு இருக்கிறதாப்பா மெயின், அதே போதும் அப்படின்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து லைஃப் மூலமா காஸ்பல் போயிடும் அப்படின்பாங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்பாங்க. இது எல்லாமே இம்பேலன்ஸ் நம்ம பார்க்கிறோம் கிங்டம் ஆஃப் காட்ல. But you have to have a right balance of great commandment and great commission. நான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த பிரதான ஆணை, கிரேட் கமாண்ட்மெண்ட். வாட் இஸ் தட் கிரேட் கமாண்ட்மெண்ட்? நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கிறப்ப சிம்பிளா சொல்றாரு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லாத்தையும் அடக்கி சொல்றாரு. 613 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. ஜூஷ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல வந்து அவ்வளோ 600+ கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 600+ லாஸ் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, 600க்கு மேற்பட்ட கற்பனைகள் இருக்குது. எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 600க்கு மேற்பட்ட கற்பனைகளை எல்லாத்தையும் சுருக்கி ரொம்ப சிம்பிளா, ஷார்ப்பா 2 கொடுக்கிறார். 600+ இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கிறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. It comes to a deeper point. அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். ஹார்ட். அடிக்கடி சொல்வேன் நான், we are feeling beings and thinking beings அப்படின்னு சொல்லிட்டு, and doing beings. அந்த 3 என்டிட்டியும் ஆண்டவர் வந்து அங்கே கொண்டு வர்றா இருப்பாங்க. முழு இருதயத்தோடு உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய அந்த ஹார்ட்ல இமோஷனல் லவ். ஆனா ஒன்லி இமோஷன்ஸ் மாட்டுங்கிற முழு மனதோடு, full mind, your mind should be obsessed with God. Not only that, முழு ஆத்மாவோடு, entirety, எல்லாம் சேர்ந்து, எல்லா ஃபேக்கல்டிஸும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கணும், உம்மிடத்துல நான் அன்பு கூறணும். ஜோம் பண்றது அப்படின்றத நீங்க தனியா எடுக்கக்கூடாது. ஓகே, அது ரூட் வந்து லவ் தான். ஏன் நான் ப்ரேயர் பண்ணணும்? சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சில நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடுவாங்க, போல்ட் பண்ணி டைட் பண்ணிடுவாங்க. நீ டெய்லி ஜோம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். அது ரொம்ப நல்லது, அப்படி பண்றதுல தப்பே கிடையாது. பட் அதை அப்படி நம்ம சொல்றத டீச் பண்றப்பவே, எஸ்பெஷலி பிள்ளைங்க டீனேஜுக்கு வர்றப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ ஏன் தெரியுமா உன்னை நான் இப்படி ரெகுலரா பண்ண சொல்றேன்? பிகாஸ் யூ நீட் டு லவ் த லார்ட். நீ ஆண்டவரை நேசிக்கணும். நீ ஆண்டவரை நேசிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னை நேசிச்சுட்டார். அந்த அன்பை நீ அறிந்தவளாய் நீனும் நேசிப்பின் அடையாளமாக ஜெபிக்கணும், நேசத்தின் அடையாளமாக ஜெபிக்கணும். அதான் முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது.
எல்லாமே இதுல ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றார். ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம இந்த அந்த அன்பின் கற்பனை, இந்த பிரதான கற்பனை வந்து அன்பின் கற்பனை. சீஷர்களுக்கு ஆண்டவர் இதோ ஒரு புதிய நான் கட்டளை கொடுக்கிறேன்றார். அது நியூ கமாண்ட்மெண்ட். எல்லாம் நீங்க எல்லாரும் டிசைபிள்ஸ் வந்து நான் உங்களை நேசிச்சது போல நீங்க ஒருவரோட நேசிக்கணும் அப்படின்றார். தட்ஸ் நியூ கமாண்ட்மெண்ட். அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு இந்த பிரதான கற்பனை அன்பு கூறணுமே, ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணுமே அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஹி இஸ் அ பீப்புள் பர்சன். ஹி வாண்ட்ஸ் கம்பெனி. ஹி வாண்ட்ஸ் ஹியூமன் கம்பெனி. லேவியராகமம் 26:11 I will make my dwelling among you and my soul shall not abhor you அப்படின்றார் ஆண்டவர். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நான் வந்து வாசம் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் இருக்கிறீங்க இல்லையா, உங்களோட நானும் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். He is a people person. He wants company of humans. இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஆண்டவர் ஏன் வந்து ஹியூமன் கம்பெனி எதிர்பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரகசியம் தான். ஆனா ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறார். He wants to communicate with us. He wants to ஒரு ஆண்டவர் மாதிரி இது ஆர்டர் பண்ணிட்டு நீ இதை பண்ண, அதை பண்ண, அதை பண்ணாது, இதை பண்ணாத, அப்படி இல்லை. He wants to communicate. உறவாடணும்னு நினைக்கிறேன். Come let's talk. உட்காந்து பேசலாமா? நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீ வரியா? ஒரு ஃப்ரெண்ட் போல, ஒரு ஃபாதர் சன்னு கூட இருக்கிற மாதிரி, ஒரு லவர், husband and wife, spouse love, the intimate, close fellowship, intense love relationship ஆண்டவர் விரும்புகிறார். இது புரியாத புதிர். அதனாலதான் ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும். எவ்வளோ ஆண்டவருடைய அன்பால நிரப்பப்படுறோமோ அவ்வளோ நம்ம லைஃப்ல வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிலிஜன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவரே உடைய அன்பால நிரப்புங்க. ஆண்டவரே நம்முடைய அன்பை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை அறிந்து கொள்ள அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்வோம். இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. உங்க மத்தியில நான் வாசம் செய்யறேன்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள நான் வாசமா இருக்கிறேன் அப்படின்றார். Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நம்ம உள்ள வந்து அப்படியே அவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறார். நம்மளோடு கூட கம்பெனி எதிர்பார்த்து நம்மளோட கம்பெனி விரும்புகிறார். எப்பயாச்சும் ஒரு காலையில நீங்க வந்து ப்ரோக்ராம் நீங்க வந்து ப்ரேயர் டைம்னு சொல்லி செட் டைம் நான் சொல்றேன் இல்லையா, செட் டைம் உண்மைதான். பட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். அதாவது செட் ப்ரேயர் டைம் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டைனமிக் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட். குறிப்பிட்ட ஜெபம் நேரம் என்பது ஆண்டவரோடு கூட நான் அன்பின் ஆழமான உறவினுடைய ஒரு சின்ன அடையாளம். காலையில எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் பிரேயர் பண்ணிட்டோன்னே நான் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு கடமைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. மத்திய பிரதேசில இருக்கிறப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல காலையில கரெக்டா 6 மணிக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணுவாப்புல ஒருத்தர். பக்கத்து வீடு கிட்டு பயங்கரமா பூஜை நடக்கும். நானும் பயங்கரமான பக்தி பரவசமான ஆட்கள் நினைச்சேன். ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ப்ராஸ்டியூட்டோட வீடு. ஆனா 6 மணிக்கு ஷார்ப்பா பூஜை நடக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத போக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படிதான். 1/2 மணி நேரத்துக்கு என் நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சுப்பா. நான் ஒரு அதிகாரத்தை பைபிள்ல வாசித்துட்டேன். 1/4 மணி நேரத்தை நான் ஜெபம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏன் வழிதான்? நோ, யூ காட் இட் எவ்ரிதிங் ராங். ஆண்டவரோடு கூட நான் உறவு கொள்ளணும். காலையில அன்ஹரிட் டைம்ஸ் ஒரு 2 hours. மேபி ரொம்ப பிஸியா இருந்தீங்க, உங்களால காலையில அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 40 minutes காலையில. இல்லைன்னா சில பேர் நைட்ல நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. மேபி 10 o'clock அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஒதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பட் அது மாத்திரம் கிடையாது, அங்கே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். God is interested in every detail of our life.
God is interested in every aspect of our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஆர்வம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஆர்வம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த 500 யூத்ல 500 பேர் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களா நம்ம எழுப்பணும் அப்படின்றாரு. என்னோடு கூட உறவு கொள்ளுகிற, என்னோடு கூட பேசுகிற, நான் அவர்களோடு கூட பேசுகிற நபராக, என்னுடைய ஸ்பெஷல் குரூப்பாக, என்னுடைய குரூப்பாக அவங்க இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை நான் உருவாக்கணும்னா நான் முதலாவது மாறணுமே ஆண்டவரே. நான் அப்படிப்பட்ட ஒரு நபராய் உமோடு கூட நெருங்கி உறவு கொள்ளுகிற ஒரு நபராய் நான் மாறணுமே ஆண்டவரே. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, கண் நோக்கத்தை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். May God give you that. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவர் மனுஷனோடு நடந்தார், ஆதாமோடு நடந்தார், ஏனோக்கோடு நடந்தார், ஆபிரகாமோடு நடந்தார். வெளியே கூப்பிடுறார், பார் ஆகாயத்தை பார், நட்சத்திரத்தை பார். ஏதோ டக்குன்னு அவர் சொல்லிட்டு போகல. ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு பேசின மாதிரி இருந்துச்சுன்னு அப்படி கிடையாது. மீட்டிங்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறப்ப ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு பேசின மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு வசனம் எனக்கு பேசின மாதிரி இருந்துச்சு, அப்படி கிடையாது. கண்டினியூஸ் ஃபெலோஷிப். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உறவை எனக்கு நீர் தாரும். அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் உறவை எனக்கு நீர் தாரும். ரொம்ப அதை விரும்புறாருன்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் சில குரூப் அவருக்குன்னு செலக்ட் பண்றாரு பாருங்க. YRP குரூப் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப். என்ன குரூப் அப்படின்னா, இவங்க என்னுடைய இதய பாரத்தை புரிந்து கொள்வார்கள் நான் நினைக்கிறேன், எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். They belong to me. மித்தவங்களாம் அப்படி கிடையாதானே, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது அது. ஆனா இந்த குரூப் ஆண்டவர் அப்படி உருவாக்க சொல்றார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜோம் பண்றவங்க கிடையாது. ரெகுலர் செட் டைம்ஸ் இருக்கணும். அதே நேரத்துல அன்பின் உறவு இருக்கணும். அன்பின் உறவு அடையாளமாக செட் டைம்ஸ் இருக்கணும். அன்பின் உறவுக்கு அடையாளமாக ஒரு செட் டைம்ஸ் ஆண்டவர். இது எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, பெரிய சேலஞ்ச் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் பிசிக்கலா இல்லை. ஒரு நபரோடு பிசிக்கலா நம்ம பார்த்தோம்னா நம்ம நல்லா பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் அப்படி நினைக்கலாம். நானும் ஆரம்ப காலத்துல அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். பிசிக்கல் எல்லாம் ஒரு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி கிடையவே கிடையாது. ஆவியா இருக்கிற தேவனை நம்ம 24 மணி நேரம் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எப்படினாலும் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் ஆவியான தேவனோட கூட மட்டும்தான் முடியும். அது வேற யாரும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம பிசிக்கலா ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா உலகம் பார்க்கும். பட் இது சீக்ரெட் பிளேஸ். நான் ஆண்டவரோடு நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறேன், அது யாரும் பார்க்க முடியாது. அது ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஏன்னா இட்ஸ் 1-to-1 கம்யூனிகேஷன். இட்ஸ் a சீக்ரெட் பிளேஸ், இட்ஸ் a பிரைவேட் பிளேஸ். நான் எல்லாரோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறேன், பட் ஆனாலும் அது ஒரு தனிப்பட்ட பிளேஸாக மாறி போகிறது. நான் டிராவல் பண்ற அந்த பஸ் பிளேஸும் தனிப்பட்ட பிளேஸா மாறி போறேன். கிச்சன்ல இருக்கிறப்ப நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறேன். அது ஒரு சீக்ரெட் பிளேஸாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு சீக் தி லார்ட். ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா 29:13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு தேடணும்னு சொல்லி விரும்புகிறார். என்னை தேடு அப்படின்றார் ஆண்டவர். என்னைய தேடணும் நீ அப்படின்றார் ஆண்டவர். நம்மை முன்குறித்தார், உண்மைதான். ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தார், உண்மைதான். அதெல்லாம் வேறு பிரிச்சிருக்கிறார் தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என்னை வாஞ்சையா தேடணும் அப்படின்றார். முழு இருதயத்தோடு தேடணும்னா தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர். அப்படின்னா ஆண்டவர் மறைஞ்சா இருக்கிறாரு, கண்ணாமூச்சி ஆண்டுட்டு இருக்கிறாரா? சில இல்லையா, சூலமித்தியாளுடைய அந்த சாலமோனுடைய அந்த புத்தகத்துல அது மாதிரிதான் இருக்கும். திடீர்னு நேசரை பார்க்க முடியாம போகிறது. ஆண்டவர் தேட சொல்றார், சீக் மீ அப்படின்றார். ஏன்? கண்ணாம்பூச்சி உள்ள ஆண்டவர் அந்த விருப்பத்தை பார்க்கிறார். அந்த விருப்பத்தை கான்சியஸ் எஃபர்ட். சும்மாடி பிரேயர் பண்ணீங்களா? அப்படி இல்லை. ஆண்டவரே, உண்மை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை நான் தேடி வரணும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 8:17
ஆண்டவர் சொல்றது ஆங்கிலத்துல வந்து டெலிஜென்ட்லின்னு இருக்கும், தமிழ்ல வந்து அதிகாலைன்னு இருக்கும். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னா அது ஏர்லி இந்த மார்னிங் ஆண்டவர்கிட்ட நான் போய் பார்க்கணும், இந்த டைம்ல நான் போகணும், ஆண்டவர் நான் மீட் பண்ணணும். இட் இஸ் அ மீட்டிங் டைம், இட் இஸ் அ ஸ்பெஷல் டைம். ஆண்டவர் அந்த செட் டைம், அது வந்து சாங்டிஃபைட் டைம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே 3 மணி காலையில, சிலருக்கு 3 மணி, சிலருக்கு 1 மணி, சிலருக்கு நைட்டு 12 மணி, சிலருக்கு 5 மணி, 6 மணி, சிலருக்கு அதுக்கு மேல கஷ்டம்தான், அதுக்கப்புறம்லாம் நைட்டு தான். ஏன்னா பீப்புளோட ஆக்டிவிட்டி இல்லாத டைமா தான் இருக்கணும். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க இருந்தீங்கன்னா மேபி ஆஃப்டர்நூன், மேபி 11 o'clock, எல்லா பிள்ளைங்களாம் போயிடுவாங்க, எல்லாம் அமைதியா இருக்கும், மேபி 11 o'clock, வாட் எவர். கீப் அ டைம், செட் டைம் as a part of the relationship. அன்பின் உறவின் அடையாளமாக ஒரு நேரத்தை ஒரு பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு நேரத்தை பரிசுத்தமாக்குங்க. என் தேவனுக்கு அது முன்குறிங்க. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நிப்பார், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார். பறந்து போக வேண்டாம், ஹிருதயத்தோடு தேடணும், அதிகாலையில டெலிஜென்ட்லி. சில பேர் வந்து எப்படி தெரியுமா தேடுவாங்க, அப்படியே தூக்க மூஞ்சோட வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க காலையில ஒரு 5 o'clock அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 4:30 நீங்க வந்து எந்திரிச்சு ஒரு 1/2 an hour ப்ரிப்பேரிங் டைம் நீங்க கொடுங்க. 5 o'clock நான் மீட் பண்ண போறேன் ஆண்டவரை, 5 o'clock நான் ஆண்டவரை மீட் பண்ண போறேன், ஆண்டவர் சமூகத்துல நான் போறேன், நல்லா ப்ரெஷ் பண்ணி, நல்லா ஃப்ரெஷ் பண்ணி, இல்லையா, நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஸ்பிரிட்டோட காமா அப்படியே உட்காந்து பழகுங்க. எது உங்களுக்கு ஆப்டிமோ, சரி 5 மணிக்கு எனக்கு இல்லைன்னா எனக்கு வந்து நைட்டு 12 மணி தானே, வாட் எவர் இட் மே பி, சிட் வித் ப்ரிப்பேர்ட்னஸ். பறக்க ஓடி வராதிங்க, 12 மணிக்கு படபடன்னு ஓடி வராதிங்க. 15 minutes, 1/2 an hour முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் உட்கார போறேன் 12 மணிக்கு, நான் உட்கார போறேன். மிட் நைட் நான் சொல்றேன், மிட் நைட் 12 மணிக்கு உட்கார போறேன், இல்லை மார்னிங் 11 o'clock நான் உட்கார போறேன், இல்லை ஆஃப்டர்நூன் 2 o'clock நான் உட்கார போறேன். செட் அ டைம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் லைஃப் எனக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே. நிறைய பேர் என்ன தெரியுமா, நிறைய ஆண்டவருக்காக நான் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், இந்த மாதிரி ஒரு அந்த செட் டைமை விட்டுருவாங்க. செட் டைம் விட்ட பிறகு ஃபோக்கஸ் இழந்துருவாங்க. ஃபோக்கஸ் இழந்தாச்சு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட உறவாட்டுன்ற பாயிட்டே இருக்காது. பிசாசு என்ன கொடுத்துருவான்னா, நாளுக்கான பாரத்தை கொடுத்துருவான். ஐயோ அந்த வேலை இருக்குதே, இந்த வேலை இருக்குதே அப்படின்ட்டுருவான். நாளைக்குரிய பாரத்தை கொடுத்துருவான். ஐயோ அதை நான் பண்ணாம விட்டேனே, இது வந்து நாளைக்குரிய பாரம். என்ன பாரம் அப்படின்னா, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, இது இன்னும் பெண்டி இருக்கேன், அது இன்னும் பெண்டி இருக்கேன், நாளைக்குரிய பாரம். கடந்த கால பாரம் அப்படின்னா, அதை விட்டுட்டேனே, இதை விட்டுட்டேனே, இதை செய்யாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கடந்த கால பாரங்களும் இன்றைக்கான பாரங்களும் நாளைக்கான பாரங்களும் சேர்ந்து அமுக்கி நம்ம மைண்டை சப்ரஸ் பண்ணி ஆண்டோட சத்தத்தை கேட்காம அப்படியே மழுங்க பண்ணிடும். ஆண்டவர் உங்களை உருவாக்க முடியாது. ஆண்டவரே, எனிதிங், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் ரொம்ப டைட்டா இருக்கிறேன், இதெல்லாம் மைண்ட் செட்ன்றதை மறந்துடாதீங்க. இஃப் யூ திங்க் யூ ஆர் பிஸி, யூ வில் பி பிஸி. யூ ஹாவ் டு மேக் டைம், யூ ஹாவ் டு செட் டைம்ன்றதை மறந்துடாதீங்க. யூ ஹாவ் டு செட் டைம்ன்றதை மறந்துடாதீங்க. 1 நாளாகமம் 16:11 வந்து அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நித்தமும் ஆண்டவரை தேடணுமா. 16:11 கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், கண்டினியூஸ்லி. A.W. டோசர் இதான் கண்டினியூல் கேஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்பார். நீ உன் நாள்ல வந்து நீ வேலை பார்க்குறியோ, படிக்கிறியோ, டிராவல் பண்றியோ, போறியோ, ஆண்டவர் உன் இருதயம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் யூ ஸ்டார்ட் டு சீ இன் எவ்ரிடே லைஃப்ஸ். ஆண்டவரை நீ வந்து எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். ஆண்டவர் சத்தத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால கேட்க முடியும். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வேணும். இன்னொரு இந்த சீக்கிங் ஸ்டெப்ஸ்ல இல்லையா, நான் டைம் ஃபார் ப்ரேயர் சொன்னேன். அதே மாதிரி எ பிளேஸ் ஃபார் ப்ரேயர். ஒரு பிளேஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிளேஸ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது அப்படி எடுத்துட்டு இருந்தா அதுல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி உங்களை டெவலப் பண்ண முடியாது, ஒரு டிசிப்ளின் டெவலப் பண்ண முடியாது. ஈவன் ஒரு வீடு, சின்ன வீடு தானே எங்களுக்கு அப்படின்னா ஒரு சின்ன இடம், நல்ல வீடு இருக்குன்னா ப்ரேயருக்குன்னு தனியா ஒரு இடம், மாடி இருக்குன்னா மாடி அந்த ஆம்பியன்ஸ் அருமையா இருக்கிற இடம், எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு இடம்
அந்த இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிளேஸ் ஃபார் ப்ரேயர் அண்ட் போஸ்டர் ஃபார் ப்ரேயர். நின்று முழங்கால நின்று ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தூக்கம் வராது உங்களுக்கு. என்ன சொல்ல, அந்த அசதி உங்களுக்கு தள்ளாது. அது ஒரு டிசிப்ளின். கொஞ்ச நேரம் நல்லா நடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா நடந்து ஜெபம் பண்ணலாம். சில பேர் ஆரம்பத்துல 2 பாட்டு, வீட்டு சத்தமா இல்லைன்னா பாட்டு போட்டுட்டு சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ ஓகே. ஒரு பிரைசிங்க்கு ஒரு 2 பாடல்கள். சில பேர் நடந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க அதை டிசிப்ளின் பண்ணணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக உங்களோடு கூட நிறைய பேசணும்னு சொல்லி நினைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நம்ம கமிட் பண்ண போறோம். அந்த முதல் கமிட்மெண்ட்டுக்கு ஆண்டவரை செட் பண்ண ஒரு டைமை செட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, டிசிப்ளின் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமில்ல, இதோட ரிப்பிள் எஃபெக்ட் பாருங்களேன். என்ன ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா, அந்த சீக்கிங் ஸ்டெப்ஸ்ல நீங்க முதல்ல ஆண்டவரை தேடுறீங்க. தேடின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவரை நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆண்டவரை அறிய ஆரம்பிக்க அவருடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள திருப்பி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பிப்பீங்க. இது ஒரு ரிப்பிள் எஃபெக்டா அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா பாருங்க, ஆண்டவரை தேடுறது, அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? அதான் சரி, ஒரு செட் டைம்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கணும். ஆண்டவரை தேட ஆரம்பிக்க 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் உட்காடுறீங்க இல்லையா? உட்கார ஆண்டவரை பத்தி அதிகமா அறிய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை பத்தி அதிகமாக அறிய அவருடைய அன்பை புரிய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய அன்பை புரிய இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இது. Seek the Lord. When you seek the Lord, you will know the Lord. And when you know the Lord, you will understand the love of the Lord. And when you understand the love of the Lord, you will again seek the Lord more. ஒரு பரவசம். ஆண்டவரே நாம தேடணும். ஆண்டவரே டைம் செட் பண்ணிட்டீங்களா? அது ஒரு பிராக்டிக்கல் மெசேஜ். அது டைமை செட் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு ரெகுலரா ஒரு 15 days நீங்க ரெகுலரா பண்ணிட்டீங்கனாலே ரெகுலரா ஆயிரும். ஏற்கனவே ரெகுலரா இருக்கிறவங்க, ஆண்டவரே நம்முடைய அன்பால இன்னொன்னு அதிகமாய் உண்மை தேடணும். ஃபாதர் பாடியிருப்பார், ஃபாதர் பெத்மன்ஸ், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே நம்முடைய அன்பால நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு முன்னேறலாம். ஹோசியாவோட வாழ்க்கையில இருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஹோல் ஆஃப் த பைபிள்ல ஆண்டுடைய அன்பு வெவ்வேறு விதங்களை நம்ம புரிய முடியும். ஆனா ஹோசியாவோட வாழ்க்கையில ஆண்டுடைய அன்பு ரொம்ப அதிகமாக வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்ப ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவருடைய அன்பு தேவையா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பால நிரப்பப்பட நாம் அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம். உடைக்கப்படுதல் இருந்து உருவாகும் தெய்வ அன்பு. ஆண்டவருடைய அன்பு எப்படி நம்ம வாழ்க்கையில உருவாகும் தெரியுமா? எப்ப நம்ம ஆண்டவரை அதிகமாய் தேட ஆரம்பிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை உடைக்குதலுக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். நம்ம உடைக்கப்பட ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய அன்பால நம்ம சும்மா நிரப்பப்பட முடியாது. ஆண்டுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அன்பின் அபிஷேகத்தால உடனே நிரப்புறது உண்மைதான், ஒரு லெவல் வரைக்கும் தான். பட் எக்ஸ்பீரியன்ஷியலா ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்யணும்னு நினைப்பார். தேவன் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு சோர பெண்ணை விவாகம் செய்யும்படி அழைக்கிறார். ஓசியா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியை, அதாவது ஏற்கனவே அறிந்து இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறா அப்படின்றதை புரிந்து நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஏன் கல்யாணம் பண்ணணும்? அந்த 3 குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை மட்டும்தான் ஓசியாவுடைய குழந்தை. மத்த 2 குழந்தை அவனோட குழந்தை இல்ல. அவ தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டா. ஓசியாவை ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தவறு செய்ய ஆரம்பித்தா. விபச்சாரம் பண்ணிட்டு ஓசியாவுக்கு உண்மை இல்லாதவளா இருந்து, அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்து, இன்னொருத்தனோட உறவு கொண்டு இன்னொரு குழந்தைய பெத்து போட்டுட்ட உடனே ஓசியா அந்த குழந்தைய பார்க்கிறப்ப எப்படி பார்க்க முடியுது? இது என் ஜனம் அல்ல,
இந்த மாம்சத்தின் கிரியையை பார்க்கிறப்ப ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியத்தை ஓசியா உணரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் ஜனங்கள் என்னை விட்டு சோரம் போனார், என்னை வேண்டான்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொன்னுதான் பிடிச்சிருக்கு, என்னைய விட இன்னொன்னுதான் பிடிச்சிருக்கு, என்னைய விட இன்னொரு நபர் தான் பிடிச்சிருக்கு. ஆர் யூ ரீப்ளேசிங் காட் வித் அனதர் பர்சன்? அதான் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஓசியாக்கு இதெல்லாம் முதல்ல புரியல. ஆனா ஆண்டவர் உடைக்கிறார் ஓசியாவே, நீ இப்படிப்பட்ட இந்த குழந்தைய பாக்குறப்ப எப்படி இருக்கு, ஆனாலும் நீ அவங்களை நேசிக்கணும், ஆனாலும் நீ கோமார நேசிக்கணும். ஆண்டோடைய அன்பு நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்றப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இருந்தா நீ நேசிக்கணும். உடைக்கப்படுதலிருந்து உருவாகும் தேவ அன்பு. அப்ப நல்லா புரியுது, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு வேற என்ன வந்தாலும் அது நம்பிக்கை துரோகம்ன்றதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் இப்படிதான் பார்ப்பார். அவருடைய அன்பு நம்மளுக்காக பற்றி எரியும். வைராக்கிய வாஞ்சி உள்ள தேவனா இருக்கிறார் ஆண்டவர். நீ என்னை காட்டில் அந்த நபரை எப்படிப்பா நேசிக்கிற? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா இன்னொரு அந்த நபர்கிட்ட ஆலோசனை கேட்கிறியே, நீ ஏன்ட்ட ஆலோசனை கேட்கிற, நீ வரலையேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பு அப்படியே அது பட்சமாய் எரிந்து கொண்டு இருக்கும், அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். என்னை விட அந்த என்டர்டைன்மெண்ட்டை நீ நேசிக்கிறியே, என்னை அதிகாலை தேடுறதுக்கு பதிலாக ஒரு 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 சீரியலை பாக்குறதுக்கு நீ அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறிய. ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வு கொள்ளுகிறார். என் ஆண்டுடைய இருதயம் உடைந்து போகிறது. ஓசியாவுடைய இதயம் உடையது ஆண்டவர். ஓசியா ஜாப் பண்ணிருப்பான், ஆண்டவரே என் இருதயம் உடைகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி போனா போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் விடுறாரா? இல்ல திருப்பி போ சொல்றாரு. அவள் பின்னாடி நீ போ, இழுத்துட்டு வா, சீக்கிங் லவ், அத திருப்பி அவளை கொண்டு வா அப்படின்றார். திருப்பி நயங்காட்டுன்னு சொல்றார், திருப்பி கொண்டு வான்னு சொல்றார். திருப்பி தேடு, போ, ஆண்டவரை விட்டுலாம் ஆண்டவரை. இல்ல ஓசியா, இஸ்ரவேல் ஜனங்களை நான் நேசிக்கிறேன், எனக்கென்று தேர்ந்தெடுத்த என் ஜனம் ஐயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்கென்று. He belongs to me. நான் அவர் யூஸ் பண்ண போறேன். அது ரெண்டாவது. ஆண்டவர் நம்ம பெரிய காரியங்களை செய்ய போறார், நம்ம மூலமா நம்ம பெரிய சாதிக்க போறோம், அதெல்லாம் ரெண்டாவது. நீ எனக்கென்று நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். யூ பிலாங் டு மீ. ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன், நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. ஏன் உன் இருதயம் இன்னும் சோரம் போகிறது? ஏன் சோரம் போகிறது? ஓசியாவுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது ஆண்டவரை போலவே. ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. உடைக்கப்பட்ட இடத்துலதான் ஊற்றப்படுகிற அனுபவம் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே இந்த இது சொல்லியிருக்கிறேன், புரோக்கன் பாட். ஆண்டவரே, என் வாழ்க்கை உடைந்து காணப்படுகிறதே, என் வாழ்க்கை சிதைந்து காணப்படுகிறதே அப்படின்னா அந்த இடத்துலதான் ஆண்டவருடைய இந்த கிரேஸ் நிறைய ஃப்ளோ ஆக முடியும். நிறைய ஆண்டோடைய கிருபைகளை பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் அழகா ஆண்டவர் மாற்ற முடியும். broken vessels can be mended into beautiful vessels அப்படின்றது மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமில்ல, சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு இன்னொரு படிப்பினை சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஜோம் பண்றப்ப கூட அந்த ஜெபத்தை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் வர்ஷிப் லீட் பண்றப்ப ருஹாமா யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவர், நான் எந்தெந்த ஏரியாலாம் நான் உடைக்கப்படணுமோ அந்தந்த ஏரியாலாம் என்னை உடைங்க ஆண்டவரை. நானும் அது மாதிரி நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறேன். அந்தந்த ஏரியாஸ் ஆண்டவர் சிசில் பண்ணுவார். சிசிலிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் brokenness இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உடைக்கப்படுதல் டோட்டலா உடைஞ்சிரும். ஒரு ஏரியா ஆண்டவர் சிசில் பண்றது பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஏரியாவை, கோபமான ஏரியா, அதை ஆண்டவர் அப்படியே அடிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். அன்கன்ட்ரோலபிள் லஸ்ட் ஒன்று இருக்குது, அதை ஆண்டவர் அப்படியே பரிசுத்தப்படுத்துவார், அதெல்லாம் செதுக்குவார். அதெல்லாம் சரி பண்ண பிறகு இது ஒரு கைண்ட் ஆஃப் பரிசுத்தமாக்கப்படுதல் அனுபவம்ன்றது நீ மறந்துடாதீங்க. அதே நேரத்துல திஸ் இஸ் another kind of experience, totally broken. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஆண்டவர் சமீபத்தில் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, rusted iron vessel. இது ஒரு என்ன சொல்ல, இது ஒரு வெசல் தான்.
ஆனா இது ரொம்ப நிறைய பயன்படுத்த முடியும். எஜமானா நல்லா பயன்படுத்த முடியாது. ரொம்ப கிளீன் பண்ணி இதை ரொம்ப இது பண்ணி பண்ணலாம். ஆனா இதை வந்து திருப்பி ரீமோல்டு பண்ணலாம். எப்படி பண்ணலாம் தெரியுமா? இந்த இந்த அயனை வந்து எப்படி தெரியுமா ரீமோல்டு பண்ணலாம்? இந்த இந்த இரும்பு இதை வந்து எப்படி திருப்பி உருவாக்கலாம் தெரியுமா? குரூசிபிள்ல போட்டா. குரூசிபிள்னா என்னன்னா பல ஆயிரக்கணக்கான டெம்பரேச்சர், அந்த சூடு இது பண்ணி அதுக்குள்ள போட்டா அப்படியே அது இல்லாம போயிடும். அது இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். நத்திங் வில் பி ரிமைனிங். நத்திங் வில் பி ரிமைனிங். ஆனா அதை எடுத்து திருப்பி நம்ம நியூ மோல்டிங், பர்னிங் அண்ட் மெல்டிங் இல்லையா, அதை திருப்பி அந்த மெல்ட் பண்ண பிறகு அதை அப்படியே புது கேஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா, புது ஒரு அச்சில போட்டோம் அப்படின்னா அது திருப்பி புதுசா மாறும். நியூ வெசல். சொன்னார், நான் இப்படியும் சில பேரை பண்ணுவேன், இப்படியும் சில பேரை பண்ணுவேன், சில ஸ்டேஜஸ்ல நான் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி தெரியல. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் ஸ்பெசிபிக்கான ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி தெரியல. கொடுத்திருக்கிறார் அப்படின்னா பி ரெடி ஃபார் டோட்டல் நியூ திங். புதிய காரியம். மறந்துடாதீங்க, பழச நீங்க நினைக்கவே கூடாது. ஓல்ட் இஸ் கான்ன்றார் ஆண்டவர். ஓல்ட் இஸ் கான். ஆனா திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அயன் இந்த குரூசிபிள், அதாவது இந்த இரும்பை வந்து ஹீட் ஆகுறதே கஷ்டம். ஹீட் ஆகி உடைத்து உருவாக்குறது வேற. இது வந்து என்ன சொல்ல, தமிழ்ல என்ன சொல்ல தெரியல எனக்கு. இது வந்து ஒன்றுமில்லாமலாக்கி உருவாக்குறது. ஓகே, நத்திங் டு கிரேட்னஸ், நத்திங்னஸ் டு mighty instrument in God's hand, beautiful instrument in hand. வெறுமையிலிருந்து, ஒன்றுமில்லாமையிலிருந்து, இதுதான் ஒன்றுமில்லாமையில் இருக்கிறது. அப்புறம் ஒன்றுமே இல்லை. Are you with me? Are you blessed? ஆண்டவர் சொல்றார், உடைக்கப்படுதலிருந்து உருவாகும் தேவன் அன்பு. ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்துல உன்னை நடத்தப்ப நீ ஆண்டவரோடு நெருங்குகிற காலம் இது. ஆண்டவர் இந்த டைம்ஸ்ல தான் ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப தெளிவாய் கேட்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும். ஆக்சுவலா இந்த ORP ஆர்ட்ல வந்து 12th பாயிண்ட், இது நான் தனிமையா இன்னொரு தடவை நம்ம எடுக்க போறோம், பாடுகள் அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் நம்ம ORP ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபென்ட் வரைந்திருக்கிற அந்த ஆர்ட் நான் போட்டுக்கிறேன். ஜாய்ஃபுல்லி broken for his glory. ரொம்ப டீப்பா இருந்துச்சு. ஒரு சைடு வந்து உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையா, இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகள், சிலுவை இல்லையா, இன்னொன்னு வந்து சின்ன அந்த கல்வாரி சிலுவை வந்து இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்வாரி சிலுவையில இருந்து ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படியே அருமையான காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். We see the flowers, a beautiful concept ஆர்ட்ல. We will again meditate in the 12th point வர்றப்ப. That today let us நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்ததை என் வாழ்க்கையில நீர் செய்யும். புதிய காரியத்தை நீர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? தைரியமா செய்யுங்க ஆண்டவரே. நான் விட்டு கொடுக்கிறேன். நான் உடைக்கப்பட என்னை விட்டு கொடுக்கிறேன். 3 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். நான் உடைக்கப்பட என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் செதுக்கப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆழமான காரியங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, ORPல இருந்து பெரிய ஊழியங்களை நான் எழுப்பணும் அப்படின்னா இந்த அனுபவங்கள் இல்லாம வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றார். இரண்டாவது, சிட்சையின் மூலமாக கவர்ந்தெழுக்கும் தேவனுடைய அன்பு. ஆண்டவரோடு நம்ம நெருங்கி நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னா, நிறைய டைம்ஸ்ல ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சிட்சிக்கிறார். எப்படி சிட்சிக்கிறார் தெரியுமா? நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரை விட்டு வெளியே போற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஓசியாவில் வந்து ஆண்டவர் சுமார் ஒரு 7 பாவங்களை சொல்லுகிறார். 7 பாவங்கள் என்ன அப்படின்னா, என்னை குறித்து அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்றார். ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றார். ஏன் ஆண்டவர் பாதத்துல உட்காரல? வேதத்தை மறந்து போறாங்க அப்படின்றார்.
நான் சொல்லி கொடுக்கிறேன், வேதத்துல எழுதி வச்சிருக்கிறேன், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன், அதெல்லாம் மறந்து போறாங்க. உயர்ப்பில் அடிச்சு சொல்றோம், எழுதுப்பா எழுதுப்பா அப்படின்னு. இன்னொன்னு வேசித்தனா அப்படின்னா வழிமாற்ற ஆவி. அது வேசித்தன ஆவினா போக்கஸே இருக்காது. பார்த்ததெல்லாம் ஆசை, அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும், அதை ட்ரை பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த போக்கஸை இழக்க வைக்கிற வேசித்தன ஆவி. இதெல்லாம் சொல்றார். தேவன் இல்லாத மகிழ்ச்சி, ஆண்டவர் இல்லாம அவங்க பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறார்கள் அப்படின்றார் ஆண்டவர். திராட்சரசத்தை ஆண்டவர் இல்லாத மகிழ்ச்சி. காட்லி என்டர்டைன்மெண்ட் இருக்குது, காட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஆண்டவரை துக்கப்படுத்தி நீ சந்தோஷப்படணும்னு அவசியம் கிடையாது. பலனை இழக்க செய்யும் செயல்கள் 7 ஓசியா 7, 8, 9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா பலனை இழக்க செய்கிறது தான். தலைய முடியலாம் நிறைய இருக்கு, அவனோ அதை அறியாம். அந்நியர் அவனை பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான், அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னோட ஆவிக்குரிய பலன், இப்ப நம்ம மீட்டிங் நடந்துச்சு, அபிஷேகம் பெற்றோம், நிறைய பேர் நல்லா இது பண்ணோம். ஆனா பலனை உடனே சக் பண்ணி எடுக்கிறதுக்கான பிசாசனுடைய வஞ்சகத்திலிருந்து நம்ம காப்பாத்திக் கொள்ள தெரியல. பலனை இழக்க செய்யும் செயல்கள், மனிதனை நம்புவது, மனிதரின் உதவியை நாடுவது, ஆண்டவரை மேல நம்பிக்கை வைக்காம நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. Where you are going ஷேப்பை இந்த மாசத்துக்குள்ள எல்லாரும் முடிக்க சொல்லி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு what you are going to do, என்ன செய்ய போறேன், how your life is going to proceed, focus இழக்க செய்கிற காரியங்கள். இஸ்ரவேலின் பாவங்கள் இதுதான் அங்கலாய்க்கிறார் ஆண்டவர். அதனால என்ன செய்யறார் தெரியுமா? பாதைகளை அடைத்து போடுகிறார். ஓசியா 2:6 நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். பாதை நீ கண்டுபிடிக்காம போயிரும். ஒரே குழப்பமா இருக்குனே, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்? சம்திங் இஸ் ராங். யூ கம் பேக். திரும்பி வரணும்ன்றத மறந்து போகாதீங்க. அது மாத்திரம் கிடையாது, ஆசீர்வாத குறைவு சில சமயம் அன்று அனுபவிச்சிருப்பார். நிறைய வேலை செஞ்சு எல்லாம் வேஸ்டா போகும். தேவையில்லாத நபருக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஊழியங்களுக்கு ஏதோ கொடுத்தா அது வேற விஷயம், அவனோட பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது வேற விஷயம். ஆனா தேவையில்லாத நபர்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். தேவையில்லாத காரியங்களுக்கு நஷ்டமாயிட்டு இருக்குது. ஆசீர்வாத குறைபாடு. சம்திங் இஸ் ராங். வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மனம் இல்லை. சம்திங் இஸ் ராங். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சிக்ஷை. ஆண்டவர் தண்டிக்கிறது கிடையாது. ஏன் இந்த 2 பிக்சர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம தப்பு பண்ண உடனே தண்டிக்கிறது கிடையாது. ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றார். 3 kinds of correction நான் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, க்ளோஸ் டோர்ஸ். ஆண்டவர் பாதை அடைச்சு போட்டுருவார். நம்ம முன்னேறாத பிடிக்க பாதை அடைச்சு போட்டுருவார். ஏன்னா அவன் தப்பான ரோட்ல ரொம்ப தூரம் போனா ஆண்டவர் விட்டு ரொம்ப போயிடுவோம். முள்ளுகளால் அடைச்சு போடுவாராம். அடுத்து ஆசீர்வாதத்தை, நெருக்கத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை அங்கே இல்லாமல் போகிறது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சிக்ஷை. இது ஆண்டோட சிக்ஷை, பனிஷ்மெண்ட் கிடையாது. ஆண்டவரை அடிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை சிக்ஷிக்கிறார், கரெக்ட் பண்றார். ஆண்டவரை நான் என்னுடைய கரெக்ஷனை நான் ஆண்டவரை உணர்ந்து உம்மிடத்துல நெருங்கட்டும். ஆண்டவரை இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்காம இருந்தோம்னா இப்படியே தான் திருப்பி போயிட்டே இருக்கோம். இந்த இதுல ரொட்டேஷன்ல தான் நம்ம போயிட்டே இருப்போம்ன்றது மறந்து போக வேண்டாம். கடைசியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாறாத அன்பினால் நம்ம இழுக்கும் அன்பு. சரி, எல்லாம் ஓசியா ஒரு விபச்சாரையான ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் அவர் திருமணம் செய்ய சொல்றார். ஆண்டவர் திருமணம் பண்றான். அவ அவனுக்கு உண்மையே இல்லாம இருக்கிறா. அதுக்கப்புறம் அவனை விட்டு ஓடி போகிறா. நான் ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பியும் போய் அவளை நயங்காட்டு அப்படின்னு சொல்றார். நயங்காட்டு அப்படின்றார். 2:14 ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி.
நயம் காட்டுற என்ன தெரியுமா? உனக்கு நான் அது வாங்கி தரேன், நான் உனக்கு இது வாங்கி தரேன், நான் உனக்கு இது தரேன். நம்ம சில்லறத்தனமா ஜோம் பண்ணிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் ப்ரொமோஷன் வேணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் சேலரி ஹைக் வேணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் நான் வந்து இது பண்ணணும், இது எனக்கு அது வேணும் இது வேணும். சில்லறத்தனமான நிறைய காரியங்களை ஆண்டவர் சில சமயம் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? நயம் காட்டுகிறார். அதன் மூலமாக ஆவது நீ அவரை குறித்து அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். இந்த ப்ராஜெக்ட் நான் டைம்ல முடிக்கணும், இந்த ப்ரோக்ராம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மெசேஜை நான் நல்லா கொடுக்கணும். இதெல்லாம் தப்பான பிரேயர் கிடையாது, பட் இது முழுமையான பிரேயர்ஸ் கிடையாது, குறைவான பிரேயர்ஸ் இது எல்லாமே. ஆனாலும் இந்த மாதிரி குறைவான ஜெபங்களை சில சமயம் ஆண்டவர் ஏன் கேட்டு நம்மளை வின் பண்ணணும்னு நினைக்கிறார். போன தடவை நீ ஜோம் பண்ண நீ நல்ல மார்க் எடுத்துல, போன ஜோன்றப்ப நீ வெட்கப்படாம இருந்தல, இப்ப ஏன் நீ திரும்பவும் வரமாட்டிக்கிற? ஐயோ, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சீக்கிங் தி லார்ட் போகலையே. நம்ம சீக்கிங் தி பிளெஸிங்ஸ் தானே போயிட்டே இருக்கிறோம். Are you seeking God's blessings or are you seeking God himself? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ தேடுகிறாயா? ஆண்டவரை நீ தேடுகிறாயா? ORP வாலிபனே, ORP மென்டரே, whom you are speaking, what you are speaking, seeking. எதை நீ தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. தேவனுடைய தாசன் இவனமாய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என்னை 9 ஆவியின் வரங்களால நிரப்பினே பயன்படுத்துங்க ஆண்டவரே, வல்லமையா எடுத்துனே பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பல நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டு கேட்டாரா, மகனே, உனக்கு 9 ஆவியின் வரங்கள் வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னார். Oh, what a glorious question and even more glorious answer. ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும். Seeking God. ஃபாதரோட இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. இன்னொரு தேவனுடைய தாசன் இவனமாய் பாடுகிறார், எதை இழந்தாலும் ஆண்டவரை நான் உண்மை இழக்க கூடாது. என்ன அருமையான பாடல்கள். எதை இழந்தாலும் நான் உண்மை இழக்க கூடாது ஆண்டவரே, நீதான் என் சொத்து. இன்னொரு கவிஞன் பாடுற, ஆண்டவரே நீங்க தான் என் சொத்து ஆண்டவரே. My dear beloved, is your heart obsessed with God? உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பால் நிறைந்து காணப்படுகிறதா? உலகத்தால் நிறைந்து காணப்படுகிறதா? உலக ஆசைகளால் இச்சைகளால் நிறைந்து காணப்படுகிறதா? ஆண்டவரை தேடவே முடியாது. இச்சைகளை நாடிக்கொண்டே இருப்பாய், உலகத்தையே தேடிக்கொண்டு இருப்பாய். வேண்டாண்டவர், எனக்கு எல்லாம் வேண்டாண்டவர், எதுவும் வேண்டாண்டவர், நீர் மாத்திரம் போதும். Are you having an experience of shutting out of the world, shutting inside the room? தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டான்னு சொல்லி உலகத்திலிருந்து மறைத்து தனியா சில நாட்கள் அவனுடைய சமூகத்துல தேடுற நாள் இருக்குதா உனக்கு? Are you leading a busy life? தேவையில்லை, எனக்கு வேலை தேவையில்லை ஆண்டவரே. உண்மையும் என்னையும் பிரிக்கிற, உம்மை நெருங்க விடாதபடி இருக்கிற எனக்கு ப்ராஜெக்ட் தேவையில்லை, அந்த ஜாப் எனக்கு தேவையில்லை, அந்த ஊழியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ வெறுத்து, உலகத்தை வெறுத்து, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாக எண்ணினாதான் ஆண்டவரை ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அதுதான் இந்த அன்பின் உறவினுடைய அடையாளம். ஆண்டவர் நயம் காட்டி எவ்வளோ நாள் போகுதப்பா, ஆண்டவரே நீங்க எனக்கு அப்படி பாட்டுற நயம் காட்டுறதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெபம் நம்ம செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லை, ஆண்டவர் நயம் காட்டினாரா. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வேர்சஸ் ஆஃப் த பைபிள், ஹோசியால நம்ம வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஜென்ரலா ஆண்டுடைய அன்பினுடைய பரிமாணங்கள் ரொம்ப வெளிப்படுறது கிடையாது, பட் சில வேர்சஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தை நீங்க மெதுவாக கூட வாசித்து பாருங்க. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1வது வசனம், இஸ்ரவேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். 3வது வசனம், ஓசியா 11:3, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குவோர் என்று அறியாமற் போனார்கள். அதாவது ஆண்டவர் அந்த பழைய காலத்து இதெல்லாம் அப்படியே நினைவு கூர்றார்.
கல்யாணமாகி குழந்தை பெருசானவங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. சின்ன வயசுல அப்படியே தூக்குனது, சின்ன வயசுல அப்படியே அப்படியே நடத்தி கொண்டு போனது, இதெல்லாம் ஞாபகம் வர்றப்ப பரவசமா இருக்கும். ஆண்டவர் அப்படி எஃப்ராயிம்னா இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே இந்த ஆரம்ப காலத்துல இந்த சின்ன வயசுல அப்படியே நினைக்கிற அவருடைய இருதயம் அந்த மனிதனுடைய இஸ்ரவேலுடைய அன்பால பொங்குகிறது. அப்படிப்பட்டு நான் உன்னை வளர்த்து வந்தேனே, இப்பொழுது நீ என்னை விட்டு போகிறாயே, அதனால உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறேன், தண்டிச்சு உன்னை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அடிச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அடி பலமாய் உழப்போகிறது. உன்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், பொல்லாதவர்கள் கையில ஒப்பு கொடுக்க போகிறேன். இஸ்ரவேலே, நீ ஒண்ணுமெல்லாம் வாங்க போகிற அப்படின்னு சொல்றப்ப 8வது வசனம், அவருடைய இருதயமே, ஆண்டுடைய இருதயத்தை பாருங்க. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய இருதயம் குழம்புமா அப்படின்ற கேள்விக்கு இங்கதான் பதில். ஒரு பாயிண்ட்ல ஆண்டவருடைய ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவார். என்ன பாயிண்ட் தெரியுமா? ஆண்டுடைய அன்பும் ஆண்டுடைய பரிசுத்தமும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய பரிசுத்தம் சொல்லும், அவன் பாவம் செய்து விட்டான், அவனை அடிக்கணும். அந்த ஆண்டுடைய பரிசுத்தம் சொல்லும், நியாய தீர்ப்பு உண்டாகணும். ஆண்டுடைய பரிசுத்தம் சொல்லும், அவனுக்கு தண்டனை உண்டாகணும். ஆண்டுடைய பரிசுத்தம் சொல்லும், ஐயோ அவன் அதை சுத்தமா அதை அப்புறப்படுத்தப்படணும், மரணம் வரணும், பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி அவனுடைய பரிசுத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவனுடைய அன்பு அது நீடிய பொறுமையா இருக்கும். அது அவனுடைய அன்பு, அது நித்திய காலமா இருக்கும். அவனுடைய அன்பு அது எப்பொழுதும் நியாய தீர்ப்புகள் முன்பதாக அது மேன்மை பாராட்டுன்றதை மறந்து போக வேண்டாம். காட்ஸ் அன்ஃபெயிலிங் லவ். அவனோட பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைய ஏன் நான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை நெருங்குறதற்கு முக்கியமான ஒரு காரியம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்றாற்போல அவர் செய்யல. நம்மளுக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏத்த போல அவர் கான்சிக்வன்சஸ் அலோவ் பண்ணலன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. மாத்திரம் கிடையாது, நம்மை கிரயத்திற்கு வாங்கினார். ஓசியா 3வது அதிகாரத்துல இப்ப ரொம்ப வயசாயிருச்சு, கோமாருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இப்ப அந்த இளமை போயிருச்சு, சரீரம்லாம் அழுகி போயிருச்சு. யோசித்துக்கிடுங்க, அவ பாக்குறதுக்கு அகோரமா இருக்கிறா. இப்ப யாரும் அவ இளமையா இருக்கிறப்ப ஒரு 4 பேர் அவளை நேசிக்கிற மாதிரி நடிச்சு உறவு கொண்டிருப்பாங்க, சரீர பிரகாரமாக உறவு கொண்டிருப்பாங்க. ஆனா இப்பொழுதோ அவர் ஒரு அடிமையாக காணப்படுகிறாள். 3வது அதிகாரத்துல அடிமையாக விற்கப்பட்டு போகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஓசியா 3:1, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறோன இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் நீ திருப்ப போனோம். ஆண்டவரை, நான் ஏன் போனோம் ஆண்டவரை? அவ வேண்டான்னு சொல்லி போயிட்டா, அவ என்னை வேண்டான்னு சொல்லி போயிட்டா, நான் ஏன் போனோம் ஆண்டவரை? ஆண்டவர் சொல்றார், ஓசியாவே, நான் இஸ்ரவேலை எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா? என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா? நான் திருப்பி போய்கிட்டே இருக்கிறேன். அவங்க என்னை விட்டு தூரம் போனாலும் நான் திருப்பி போயிட்டே இருக்கிறேன். சீக்கிங் லவ் ஆஃப் காட், பேஷனட் சீக்கிங் லவ் ஆஃப் காட். நான் திருப்பி போயிட்டே இருக்கிறேன், மறுபடியும் போயிட்டே இருக்கிறேன். ஓசியாவே, என்னுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. நான் மறுபடியும் போவேன். அங்கே போனா ஒண்ணுமே இல்லை, அடிமையா இருக்கிறா. ஆண்டவர் சொல்ற, நீ அவளை வாங்கு. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1 கிலம் வாட்கொருதுமைக்கு கொண்டு விலை கொடுத்து வாங்க ரெடீம் பண்றான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ன தெரியுமா? நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கு சார். உங்களை என்னையும் விலைக்கு ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். இந்த ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் வாங்கி இருக்கிறார். நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். என்ன கொடுத்து வாங்கினார்? வெள்ளிக்காசு இல்ல, இரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்றோனாய் உன்னை, ஹல்லேலூயா, விலையேற பெற்றவளை உன்னை அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். மகிமையான ஆண்டவருடைய பிள்ளையாக பார்க்கணும்னு நினைக்கிறார். நீ என்னுடையவன் சொல்லி அவர் சொல்றார், நீ என்னுடையவள், உன்னை நான் என்னுடைய உன்னத ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கணும்னு நினைக்கிறேன்.
என்னுடைய சமூகத்தை நீ தேடி ஓடி வா, என்னை நீ தேடி ஓடி வா. நான் உன்னோடு கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். உன் செவிகளை திறக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். உன் கண்களை திறக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஓசியாவை போல. ஓசியாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, கடைசிதான் புரிஞ்சிருக்கும். ஓசியாவே, நான் உன்னை உடைத்தேன், உன் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம ஆக்குனேன், என்னுடைய செய்தியை உன் வாழ்க்கையா மாத்தினேன். இப்ப நீ you are totally in a new dimension where you can preach the seeking love of God from your life and from your words. உன்னுடைய வார்த்தைகள் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் நீ இந்த தேடுகிற தேவனுடைய அன்பை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் நீ சொல்ல உடைத்து உருவாக்குகிறவர், ஒன்றில்லாமையிலிருந்து புதிதான காரியங்களை உருவாக்குகிறது. விலைக்கிரயத்துக்கு நம்ம அவரோட விலைக்கிரயம் கொடுத்து, இரத்தத்தின் விலைக்கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் விலையேறப்பட்டவன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒர்த்லெஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களா? எனக்கு டேலண்டே இல்லை, அண்ணா நான் பார்க்கறது ரொம்ப ஒன்றும் உங்க பர்சனாலிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விலைக்கிரயம் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், இரத்தத்தை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு புதிய உடன்படிக்கை நான் உன்னோடு செய்திருக்கிறேன். இரத்தத்தில் ஆனாலும் புதிய உடன்படிக்கை, என்றென்றைக்கும் அது நித்திய உடன்படிக்கை. ஒருவேளை டெம்பரரி டிஃபீட்ஸ் உனக்கு இருக்கலாம், நான் ஒரு நாளும் உன்னை நான் கைவிட போவது கிடையாது. கடைசி மட்டும் உன்னை நான் வழி நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகாத, உனக்கு கிருபைகளை கொடுப்பேன். என்ன கிருபை அது? யாது எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். அந்த 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 எக்ஸாக்ட் கிரேசஸ் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு 3 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே அந்த 3 o'clock கிரேஸ் நீங்க எனக்கு தாங்க ஆண்டவர், அப்படி சொல்லி ஜாம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மை தேடணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அப்பா எனக்கு நான் டிராவல் கிரேசஸ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. 24 hours உமோடு கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மித்தவங்க எல்லாம் ஆசீர்வாதங்களும் சொல்லலாம், மித்தவங்க எல்லாம் எனக்கு வரங்கள்னு சொல்லலாம், ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. உண்மையே நான் அப்சஸ்டா இருக்கணும், உண்மையே நான் குறியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயம் எல்லாம் உமக்காக ஏங்கட்டும் அப்பா, என்னை இருதயம் எல்லாம் உடைய அன்பால நிரப்பப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்துல நெருங்கி கிருபாசனத்தினுடைய தைரியமாய் சேருங்க. ஹெசிடேட் பண்ணக்கூடாது. Lord, I come near to you, Lord. I desire to come near to you, Lord. ஆண்டவரே, நான் ஆண்டவரே நெருங்கி உடைய சமூகத்துல வரணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் மகிமையாய் சமூகத்துல அவர் நம்மை கெட்டி சேர்க்க போகிறார். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, பல விதத்திலையும் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. எவ்வளவோ தீர்மானங்கள் எடுத்தாலும் ஆண்டவரே, நாங்கள் தடுமாறுகிற ஒரு பலவீனம் உள்ள ஒரு குரூப்பா இருந்தாலும் ஆண்டவர், நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களை பார்த்து சொல்லுகிறார், I have pursued you and I have purchased you. We are pursued. நம்மளை தேடி வருகிறார். நீ என்னை விட்டு நான் போக நான் விடவே மாட்டேன், நான் முள்ளால அடைச்சு போட்டுருவேன். பார், நீ நினைச்ச காரியம் உன் வாழ்க்கையில நடக்காம நான் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? அது என்னோட சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் விட மாட்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம் சொல்லி கதறலாம் ஆண்டவரே. நாம சொல்லலாம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆண்டவரே, உன்னுடைய அன்பாலே நிரப்புக ஆண்டவரே. உன்னுடைய அன்பு மாத்திரம் தான் என்னை திருப்திப்படுத்த முடியும் இந்த உலகத்துல சொல்ற அந்த சத்தியத்தை நான் ஆண்டவரே, every fiber of my being let it burn with your love, O Lord. Hallelujah. மனித அன்புக்காக நாடிக்கொண்டிருக்கிறாயா? யாராவனே புரிந்து கொள்ளலையே, யாரும் என்னைய இது பண்ணலையே, யார் ஒருத்தர் கூட என்னைய கேட்கலையே, ஒருத்தர் கூட விசாரிக்கலையே, நான் தனிமையா இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நீ பார்க்காத, ஏமாற்றப்பட்டு போவாய். மனுஷன் அன்பை எதிர்பார்க்காத. நானே உனக்கு தரக்கூடிய அன்பை எந்த மனுஷனும் தர முடியாது. ஆண்டவரே, உடைய அன்பால நிரப்புங்க, உங்களுடைய அன்புல என்னை திருப்திப்படுத்துங்க. அப்படி பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய அன்பால என்னை திருப்திப்படுத்துங்க. ஆண்டவரே,
I should be satisfied with your love. உலகம் என்னை படுத்த முடியாது. அது வெறுமை ஆண்டவரே. ஆனாலும் உடைய அன்பு என்னை திருப்திப்படுத்தட்டும். பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த முதலாவது கமிட்மெண்ட்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு செட் டைம்ஸ்ல நான் ரெகுலரா வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த டைம்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே. இந்த டைம்காக செட் டைம் ஆண்டவரே. எனக்கு ஒரு என்னோட டைம்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்க உங்க டைம்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த 5 o'clock டைம் நீர் எனக்கு கொடுத்திருக்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் சீக்கிரமே அதே 5 o'clock முன்னாடியே நான் ஆண்டவரே எந்திரிக்க உதவி செய்யுங்க. நான் ஆயத்தமாயுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு உதவி செய்யுங்க. என் செவிகளை திறந்துருளுங்க, கண்களை திறந்துருளுங்க. வேதத்தின் ரகசியங்களை நான் பார்க்கட்டும். நீர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நான் இன்னும் கேட்கட்டும். உடைய நடத்துதலை நான் உணர்ந்து கொள்ளட்டும். ஜெபம் பண்ணுங்க. உங்க டைம்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த டைமை திருட நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த டைமை கொள்ளையிடுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். அந்த நேரத்துல தேவையில்லாத டென்ஷன், நைட்ல ஆண்டவரே தேவையில்லாத தூக்க கலைச்சல்கள், ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே உடல் சோர்வு அசதிகள் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். பிள்ளைங்க யார் யாரெல்லாம் விடுதலையோடு ஜெபம் பண்ண நினைக்கிறாங்களோ இப்பொழுது அந்த prayer spirit let it flow through this body of Christ in the name of Jesus. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைங்க மத்தியில ஆண்டவரே ஜெப அக்கினி இறங்குவதாக. ஜெபிக்கிற ஆண்டவரே அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. hallelujah hallelujah I pray hallelujah hallelujah I pray. நோக்கி பார்க்கிறோம். உடைய அன்பால நிரப்பப்பட உதவி செய்யுங்க. நீங்க போதும் ஐயா, நீங்க போதும் ஐயா. எங்களுக்கு நீங்க போதும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னப்பா, நீங்க எனக்கு போதும் ராஜா. உமக்கு நான் சொந்தமானவன். நாங்கள் எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு சொந்தம். we belong to you. எல்லாரும் வேற என்ன பேசணும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே. பட் ஐ பிலாங் டு யூ. நான் உமக்கு உரியவன். இந்த உலகத்துக்கு கிடையாது. பிசாசினை பயன்படுத்த முடியாது. உலகம் என்னை கவர்ச்சிக்க முடியாதப்பா. உடைய அன்பால நான் நிரப்பப்பட்டு உண்மையே நான் அதிகமாய் நான் நாடணும், அதிகமாய் இன்னும் தேடணும். ஏன்னா ஒருவேளை நிறைய பேர் இந்த ப்ரேயர் டைம்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ரெகுலாரிட்டிக்காக ஜெபம் பண்ணுங்க. ரெகுலரான ஆண்டவரே. இந்த டைம் மாத்திரம் கிடையாது, இந்த நாள் முழுவதும் மோடு கூட உறவாடணும். அந்த சந்தோஷத்தை, ரட்சணத்தின் சந்தோஷத்தால் ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நான் சந்தோஷம். உலகத்துல சந்தோஷம் கிடையாது. உலகம் தருகிற சமாதானம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீ நிரப்பிருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபத்துல ஆண்டவரே வைத்து அநேக ஜெயங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையில் நீங்க தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். May God bless you. Thank you. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. Thank you.